ஒயிட் க்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நடைபெற்ற இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது ஒரு நாள் போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 248 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்தது. இலங்கை சார்பாக அவிஷ்க பெர்னாண்டோ 96 ஓட்டங்களையும் குசல் மெண்டிஸ் 59 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். பந்து வீச்சில் ரியான் பராக் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். சிராஜ் இலங்கைக்கு எதிராக மிக மோசமான பந்து வீச்சை பதிவு செய்தார். 78 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதுவும் 9 ஓவர்களுக்கு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 138 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. இந்திய அணி சார்பாக ரோஹித் சர்மா 20 பந்துகளில் 35 ஓட்டங்களை பெற்றார். அவரை தவிர விராட் கோலி 20 ஓட்டங்களையும், வாஷிங்டன் சுந்தர் இறுதியில் ஒரு அதிரடி காட்டினாலும் அது போதுமானதாக அமையவில்லை. பரிதாபகரமாக இந்திய அணி 110 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இவற்றின் மூலம் இலங்கை அணி 27 வருடங்களுக்கு முதல் உள்ள பகையை தீர்த்து கொண்டது. அதாவது 27 வருடங்களாக எந்த ஒரு தொடர் வெற்றியையும் பெற்றுக்கொள்ளாத இலங்கை 27 வருடங்களுக்கு பின்பு தொடர் வெற்றியை பெற்றுக்கொண்டது. நன்றி, வணக்கம்.